சோதரம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மறுபடியும் ஆசீர்வதிப்போ மறுபடியும் ஒரு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், அமர்ந்திருக்க வேண்டும். மறுபடியும் ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த வேளையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். விசேஷமாக சங்கீதம் 136 அதிகாரம் அதில் 2வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவாதி தேவனை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதான். சோத்திரம், ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை நம்ம துதிக்கும் போது அவருடைய கிருபை என்றும் உள்ளதான். சோத்திரம். அப்போ என்றைக்கும் நம்ம அந்த கிருபை நமக்கு இருக்க வேண்டும், அவருடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் அவருடைய கிருபை இருக்க வேண்டும். அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. சோத்திர, விசேஷமாக ஊழியத்தில் அவருடைய கிருபை இருக்க வேண்டும், பிரயாணத்தில் அவருடைய கிருபை இருக்க வேண்டும். நம்ம எங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய கிருபை இருக்குன்னு. அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம எங்கே என்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்தை நம்ம மூவ் பண்ணக்கூடாது. அவருடைய கிருபை இருக்கும்போது அந்தந்த காரியங்கள் வராது. ஏற்ற நேரம் வரைக்கும் நம்ம முதலாவதாக அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கிருபைக்கு காத்திருப்பீங்கன்னு சொன்னால் இனி தேவன் உங்களை மகிமையாக பயன்படுத்த போகிறார், இனி உங்களை கிருபையாக பயன்படுத்த போகிறார். அப்போ சின்ன பிள்ளைங்களை தேவனை என்ன செய்யணும், துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும். சோத்திரம், அதுகளுடைய காரியத்தில் நம்ம விட்டு கொடுக்காதபடி அவர்களுக்கு சில ஆலோசனை சொல்ல வேண்டும். அப்போ தேவாதி தேவனை துதிங்கள், அவர்கள் அவர் கிருபை உனக்கு இருக்கப்பா. உன் படிப்பில் அவருடைய கிருபை இருக்கும், உன் வாழ்க்கை பயணத்தில் அவருடைய கிருபை இருக்கும், உனக்கு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ்களை கர்த்தர் கொடுப்பார், உனக்கு நல்ல மனிதர்களை கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி அவருடைய கிருபையைத்தான் நம்ம சொல்லி மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய கிருபையை ருசித்தவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த கிருபை மேலே ஒரு தைரியம் வரும் சொல்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் இந்த கிருபையை குறித்து சொல்ல முடியாது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவங்க தான் அந்த கிருபையை குறித்து தைரியமாக சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும், அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த கிருபையை பேர பிள்ளைக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு தாயும் தகப்பனும் கிருபைக்காக பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அசாதாரணமாக இருக்க ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்தேன், ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவருடைய கிருபை வேணும்னு ஜெபிக்க வேண்டும், அவருடைய வர வேணும்னு ஜெபிக்க வேண்டும், அவருடைய வார்த்தை வேணும்னு ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அப்படியாக நீங்கள் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள பலப்படுத்தும். கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று இருக்குன்னு சொன்னது போல எங்கள் ஆண்டவரோடு அந்த கிருபை இருந்து கர்த்தர் வழிநடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.